வணக்கம். சென்னை மாநகர பேருந்து தற்பொழுது பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளுக்காக கூடுதலாக 41 பேருந்துகளை இயக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ள செய்தியை பத்திரிகைகள் அறிவித்துள்ளன. அதாவது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பீக் ஹவர்ஸ், இப்போ காலையில் மாலையில் பீக் ஹவர்ஸில் ஏற்கனவே 25 பஸ்ஸு போயிட்டு இருக்கிறதாகவும், கூடுதலாக 41 பேருந்துகளை இயக்க புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்ததன் அடிப்படையில் இந்த செய்தியை நாம் எப்படி பார்க்க வேண்டியதுன்னா, பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்துறதுக்கு இந்த அரசின் உத்தரவு மேலும் வலுப்பெறும் என்றுதான் நம்ப முடிகிறது. சைதாப்பேட்டை எம்எல்ஏ அருள் பிரகாசம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தமிழக போக்குவரத்து மந்திரி விஜய் பார்த்திபன் தமிழ்செல்வன் சொல்லிட்டு அவருடைய உத்தரவின் அடிப்படையில் பல்வேறு அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு பெற்றோர்கள், மாணவர்கள், பேருந்து அக்கம் பக்கம் உள்ள பகுதிகளில் கள ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் கூடுதலாக 41 பேருந்து சென்னையில் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளுக்காக இயக்கப்படுவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. தமிழக அரசின் இந்த நடவடிக்கை நாம் அனைவரும் வரவேற்போம். பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அதே சூழலில் மக்கள் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும். என்னன்னா பறக்கும் ரயில், பீச் டு வேளச்சேரி பறக்கும் ரயில் பீச்ல இருந்து வேளச்சேரி போனால் 10 ரூபா போதும். அந்த பயணம் இனிதான பயணம். அதை மெட்ரோவிடம் ஒப்படைப்பதாக சதன் ரயில்வே அறிவித்திருக்கிறது. இது மிகப்பெரிய கேடாக தமிழக மக்களுக்கு பாதிக்கும். 5 ரூபாய் பயணம், 10 ரூபாய் பயணம் என்ற பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்தும் பொழுது மெட்ரோவிடம் ஒப்படைத்தால் மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். சட்டப்பாயிட்டிலேருந்து 5 ரூபா கொடுத்து போகிறது எப்படி இருக்கு, 30 ரூபா 50 ரூபா கொடுத்து போகிறது எப்படி? எனவே சதன் ரயில்வேயிடமிருந்து அந்த பீச் டு வேளச்சேரி பறக்கும் ரயில் திட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சதன் ரயில்வே அதை இது பண்ண வேண்டும். எப்படி கள ஆய்வு பண்ணி மக்கள்கிட்ட 41 கூடுதல் பேருந்து இந்த அரசு விட்டுள்ளதோ, அதே போல மக்களிடம் கருத்தை கேட்டு பறக்கும் ரயில் திட்டத்தை பறக்கும் ரயிலாக இருக்க வேண்டும், மெட்ரோவிடம் ஒப்படைக்க வேண்டாம். மெட்ரோ கட்டணம் என்பது உள்ளபடி நடுத்தர மக்கள் பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இருந்தாலும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு மெட்ரோ ரயில் எந்த விதத்திலையும் உபயமாக இருக்காது. ஏனென்றால் வருவாய் அற்றவர்கள் மாணவ மாணவிகள், அவர்களுக்கு மெட்ரோவில் குறைந்த கட்டணத்தில் கொடுக்க வேண்டும். நன்றி.